கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாம் எழும்பி நின்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா 31:4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவள் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். அல்லேலூயா. நம்புறீங்களா? அந்த வசனத்தை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. மறுபடியும் நீ கட்டப்படுவாய். உன் குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். உன் பிள்ளை குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். உன் கைவிட்டு போன வியாபாரம், தொழில், பிஸ்னஸ் மறுபடியும் கட்டப்படும். உன் பிள்ளையினுடைய வாழ்வு கட்டப்படும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கள், அது மறுபடியும் கட்டப்படும். விசுவாசிக்கிறவங்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்போ செய்வார். ஆண்டவரிடத்தில் கேட்குற பிள்ளைங்களுக்கு வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். ஜெபம் அப்படியே நம் வாழ்க்கையில் நடப்பிக்கும். ஜெபிங்க ஆண்டவரிடத்தில். மறுபடியும் 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 கட்டுகிற தேவன். எது என் வாழ்க்கையில் ஆண்டவரே உடைஞ்சு போயிருக்குதோ அதை மறுபடியும் கட்டி எழுப்புகிற கர்த்தர் எனக்கு இருக்கிறீர். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறீர். மீண்டும் நீர் அதை கட்டுவீர். மீண்டும் அதை கட்டுவீர். நன்றி சொல்லி ஜெபிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். வாசிக்கலாம். எரேமியா 31:4வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அந்த வார்த்தை முக்கியம். கட்டுவிப்பேன் சொல்லல, புதுசா ஒரு காரியத்தை ஆரம்பிப்பேன் கர்த்தர் சொல்லல. அவர் இங்க என்ன சொல்றாரு? மறுபடியும். வசனத்தை எல்லாரும் தெளிவா சொல்லுங்க. எப்படி கட்டுவிப்பேன்றாரு? மறுபடியும் உன்னை. மறுபடியும் ஐ வில் பில்ட் அகைன். மறுபடியும் நான் கட்டுவிப்பேன். நான் மறுபடியும் கட்டுவேன் அப்படின்னா அதிலே புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை. மறுபடியும் ஏன் கட்டுவிப்பேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நாள் உன்னை நான் கட்டுவித்தேன். உன் குடும்பத்தை நான் கட்டுவிச்சிருந்தேன். உங்கள் பிள்ளை காரியத்தை நான் கட்டுவித்திருந்தேன். உன் தொழில், உன் காரியங்கள், உன் எதிர்காலம் ஏற்கனவே ஒரு நாள் நான் அதை கட்டுவித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் மறுபடியும் கட்டுவிப்பேன் அப்படின்றார். அப்படின்னா இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு. முதல்ல கட்டுவித்த தேவன் இப்போ மறுபடியும் கட்டுவேன்னு சொல்றாருன்னா இடையில என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அதுதான் எசேக்கியேல் 36:36. அதைத்தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அங்கதான் வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். எதை கட்டுவேன்றாரு? நிர்மூலமானவைகளை. அப்போ என்ன நடந்திருக்கு? ஏற்கனவே கர்த்தர் கட்டுன ஒரு காரியத்தை மறுபடியும் கட்டுவேன்னு சொல்றாருன்னா இடையில என்ன நடந்திருக்கு? அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. அது உடைக்கப்பட்டிருக்கு, தகர்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கர்த்தர் உங்கள் காரியங்களை எடுத்து கொடுத்து ஆசீர்வதித்து ஒரு காலத்தில் நிலைத்து நிற்க ஆண்டவர் உதவி செய்தார். ஏற்கனவே ஓங்கி நின்றது உங்க குடும்பம். ஏற்கனவே செழித்திருந்தது உங்க தொழில். ஏற்கனவே உங்க பிள்ளை காரியம் சகலமும் அது முற்றிலும் பார்க்கிற அத்தனை பேருக்கு ஆச்சரியமாக அது நின்றது. ஆனா இடையில அது தகர்க்கப்பட்டிருக்கு. இடையில அது உடைக்கப்பட்டிருக்கு. அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. உடனே ஆண்டவர் பார்த்தார். அது நீண்ட காலம் அப்படி இருக்க கர்த்தர் விட மாட்டார். எதுவுமே நீண்ட காலம் நீடிக்காது பாருங்க.
வேதத்தில் எல்லா இடத்துலையும் அப்படி பார்க்கணும். எந்த ஒரு இழப்புகளும், எந்த ஒரு நஷ்டங்களும், எந்த ஒரு பாதிப்புகளும் நீண்ட காலம் இருக்க கர்த்தர் விடவில்லை. அது யோசேப்பாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், ரூத்தாக இருக்கட்டும், ஆகாராக இருக்கட்டும், எஸ்தராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுடைய இழப்புகள் குறுகின காலம் வரைக்கு கர்த்தர் அனுமதித்தார். அதுக்கு பின்பதாக அத்தனையும் கர்த்தர் மறுபடியும் கட்டுவித்தார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இதுல ஏதாகிலும் ஒரு பகுதி உங்க காரியங்கள் ஒரு காலத்துல நன்றாயிருந்த காரியம், ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது, ஒரு காலத்தில் நினைத்து நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க, ஒரு காலத்தில் பலருக்கு சாட்சி சொன்ன காரியம், பலரிடத்தில் நீங்கள் சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்ட காரியம், இன்றைக்கு அதை நினைக்க கூட முடியவில்லை. இன்றைக்கு அந்த காரியத்தை நினைச்சாலே மனதில் ஒரு வலி, இன்னைக்கு அந்த காரியத்தை நினைச்சாலே மனசில் ஒரு வேதனை. ஏன்னா இன்னைக்கு அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு அது உடைக்கப்பட்டிருக்கு, தகர்க்கப்பட்டிருக்கு. சத்துரு அந்த காரியத்தை இல்லாமல் ஆக்கி விட்டான். அதனால சில காலங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். மறுபடியும் கட்டுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. எது உங்க வாழ்க்கையில உடைக்கப்பட்டதோ அது மறுபடியும் கர்த்தர் கட்டுவிப்பேன் சொல்லுகிறார். அது மறுபடியும் தேவன் எடுப்பித்து கட்டுகிற தேவன் ஒருவர் உண்டு. நம்புற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல கண்ணை மூடி கையை உயர்த்தி உங்க இருதயத்திலிருந்து அடி ஆழத்திலிருந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எது உடைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், பக்கத்தில் உள்ள ஆளுக்கு தெரியாது. சில காரியம் உங்க ஊழியக்காரன்னு கூட தெரியாது. அல்லேலூயா. நீங்க தான் இப்போ நீங்க சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். உன் வாழ்க்கையில எது இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டு இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. உன் பிள்ளை காரியமா இருந்தா ஜெபிங்க, உங்க தொழிலா இருந்தா ஜெபிங்க, உங்களுடைய எதிர்காலமா இருந்தா ஜெபிங்க, குடும்ப காரியமா இருந்தா ஜெபிங்க. எது நிர்மூலமாக்கப்பட்டிருக்குதோ, ஏற்கனவே நல்ல நிலைமையில இருந்து இப்போ இறங்கு வரிசையில கீழே வந்து கிடக்குதோ, அதை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த காரியத்தை ஆண்டவரே நீர் மறுபடியும் கட்டுவிப்பி, நீர் மறுபடியும் கட்டுவிப்பி, நீர் மறுபடியும் அதை எடுத்து கட்டுவித்து தூக்கி எடுத்து நிறுத்துவே. அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். சொல்லுங்க, நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். மனுஷன் புதுசா ஒன்றை கட்டுறதில்ல, கில்லாடி புதுசா ஒரு லேண்டில் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கட்டுகிறதுல அவன் கை தேர்ந்தவன். ஆனால் என்ன ஆண்டவர் யார் தெரியுமா? சத்துரு உடைத்து போட்டதை மறுபடியும் கட்டுகிறதுல அவருக்கு என யாரும் கிடையாது. அவருக்கு என அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் அதை சரியா செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமீன் சொல்றேங்க. எத்தனை பேருங்க? இந்த எசேக்கியேல் 36:36 ரெண்டு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். இந்த விஷயத்துல ரெண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். மறுபடியும் அதை வாசிக்கும் பொழுது நீங்க கண்டுபிடிங்க. ரெண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னே. கண்டுபிடிங்க, வாசிங்க. அதை கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்ன வாக்குத்தத்தம்? ரெண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 1 கட்டுவேன். அதுல இருக்கா? வசனத்துல இருக்கா? முதல் வாக்குத்தத்தம் என்னது? கட்டுகிறேன். கட்டுகிறேன். ரெண்டாவது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பயிர் நிலமாக்குகிறேன். ரெண்டு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கட்டுவேன்றாரு, அவர்களை பார்த்து பயிர் நிலமாக்குவேன்றாரு. அப்போனா அதுக்கு முன்னாடி ஒன்றை கவனிக்கணும். புதுசா கட்டுவேன்னு சொல்லல, அங்க வாசித்தோம் மறுபடியும் கட்டுவேன், மறுபடியும் பயிர் நிலமாக்குவேன். இப்ப கவனிங்க, ஏன் ஆண்டவர் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கானானுக்குள் இவர்கள் கொண்டு வந்து யோசுவாவின் மூலம் ஒவ்வொருவருக்கும் நிலங்கள் பங்கிடப்பட்டு அவரவர்கள் தங்களுடைய பூமியிலே ஏற்கனவே தங்களுடைய காரியங்களை கட்டினார்கள். கர்த்தர் கட்டினார், அவர்களை கொண்டு கட்டினார். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஏற்கனவே கட்டினார்.
அவர்களுடைய வாழ்வு, எதிர்காலம், குடும்பம் எல்லாம் கட்டப்பட்டது. வனாந்திரத்தில் மண்ணா பூசித்தாங்க. ஆனால் கானானுக்குள்ளே போன உடனே மண்ணா என்னாச்சு? நின்று போச்சு. ஏன் நின்று போச்சு? அதற்கப்புறம் அவர்களுக்கு அந்த விளைநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவர்கள் பயிரிட்டு, அவர்கள் விளைச்சலை ஆசீர்வதித்து, அந்த விளைச்சல் மூலம் அவர்கள் ஆகாரம் பூசித்து அவர்கள் பிழைக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அப்போ ஏற்கனவே யோசுவாவின் புஸ்தகத்தில் அவர்கள் குடும்பம் கட்டப்பட்டது, அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கட்டப்பட்டது, அவர்கள் பயிர் நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ இடையில என்ன ஆச்சுன்னா, நேபுகாத்நேச்சார் சிறைபிடிக்க வரும் பொழுது அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போறது மட்டும் செய்யல. சிலருடைய பாதிப்பு விவரிக்க முடியாத பாதிப்பு. இங்க உட்கார்ந்துருக்க உங்களில் சிலர் பாதிப்பு நீங்க விவரிச்சிருவீங்க, இந்தந்த பிரச்சனை, இந்தந்த காரியம், இந்தந்த தேவன். ஆனா சிலருடைய பாதிப்பை விவரிக்க முடியாது. அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதிப்பை விவரிக்க முடியாது, சொல்லி முடியாத பாதிப்பு. ஏன்னா அவர்களை சிறைபிடித்தவன் 2 காரியம் செய்தான். ஒன்று, அவர்கள் குடியிருந்த குடியிருப்பை தகர்த்து நிர்மூலமாக்கினான். 2வது, அவர்களுக்கு விளைச்சலை கொடுத்த பயிர் நிலத்தை சுட்டரித்து அதை பாழாக்கி போட்டான். 2 காரியம், 2 பாதிப்புகளை கொடுத்தான். இதெல்லாம் அங்கங்க வசனங்கள்ல யோவேல் இருக்குது. யோவேல் 1:6-7 வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, ஐயா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி தேசத்தின் மேல் வருகிறது. இஸ்ரவேல் தேசம் எருசலேமின் மேல் வந்தது, வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? கரப்பாம்பூச்சியை பார்த்து 15 அடி தூரம் போற நம்ம, ஆனா அது பற்கள் எப்படி இருக்கா? சிங்கத்தின் பற்கள். நேபுகாத்நேச்சாரை குறித்து சொல்லப்பட்டிருக்க. அவன் யாருங்கிறத, பற்கள் சிங்கத்தின் பற்கள். துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். சாதாரண சிங்கம் இல்ல, அதுவும் என்ன சிங்கமா? இதனிடத்துல பாதிப்பு அழிவு மட்டும்தான் இருக்கும். இவனுக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும், அதான் அர்த்தம். இவனுக்கு அழிக்க மட்டும்தான் தர கடவாய் பற்கள். எதுனாலும் அடிச்சு நொறுக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வந்த அவன் 2 பாதிப்புகளை கொடுத்தான். 1, 7ஆம் வசனம், அது என் திராட்சை செடியை அழித்து. என்னங்க? என் திராட்சை செடியை, நிலங்களை அழிச்சான். அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டைய முற்றிலும் பட்டையவே தின்னுட்டான். அடையாளம் தெரியாதபடி ஆக்கிட்டான். முதல் பாதிப்பு, அதனுடைய விளைச்சல்களை கெடுத்தான், அதனுடைய நிலங்களை பால் நிலமாக்கினான். 2வது, ஆபகுக்கு 1:10 வாசித்தீங்கன்னா தெரியும். ஆபகுக்குல அவ தரிசனம் காண்கிறா. 1:10 வாசிங்க. ஆபகுக்கு 1:10. அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அவன் தான் சொல்லப்பட்டு அவனை குறிச்சு. அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து. அரண்கள் அவங்க குடியிருப்புகள், அவங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தது. அவர்களை நகைத்து மண்மேடுகளை குவித்து. அவைகளை என்ன ஆக்கிடுவானா? அதை என்ன ஆக்கிட்டானா? மண்மேடு ஆக்கிட்டான். கவனிங்க, அவன் வந்து 2 பாதிப்புல, சத்துரு உள்ள வந்து 2 பாதிப்புகளை கொடுத்தான். நம்பர் 1, குடியிருப்புகளை மண்மேடுகள் ஆக்கி விட்டான். குடியிருந்த அரண்களை நிர்மூலமாக்கி விட்டான். யோவேல்ல வாசித்தோம், விளைச்சலை கொடுத்த பயிர் நிலங்களை பாழாக்கி விட்டான். எனவேதான் கர்த்தர் எசேக்கியேல் மூலம் சொன்னார், அவன் எதை பாழாக்கினானோ அதை நான் மறுபடியும் பயிர் நிலமாய் மாற்றுவேன். அவன் எதை நிர்மூலமாக்கி உடைச்சு நிர்மூலமாக்கினானோ அதை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன். இப்ப இந்த பின்னணியும் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் கர்த்தர் 2 வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்கிறது புரிஞ்சிருச்சா? அவன் 2 பாதிப்புகளை கொடுத்தான். எனவே கர்த்தர் அதற்கு 2 காரியத்தை சொல்லுகிறாரு. அவன் எதை பாழாக்கினானோ அதை மீண்டும் பலன் கொடுக்கும்படி நான் பயிர் நிலமாக்குவேன். அவன் எதை உடைச்சு நிர்மூலமாக்கினானோ, அவன் நிர்மூலமாக்கி போட்டதை நான் மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன்.
ஐயா, அந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தில் ஒரு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? உன் வாழ்க்கையின் ஓரத்தில் நிர்மூலமாகி கிடக்கு பாரு, அதை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற தேவன், அதை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற தேவன். இந்த ஆராதனையில வாசனத்தை கேட்கும் பொழுது அந்த கட்டுகிற அஸ்திபாரத்தை தேவன் இப்பொழுதே போடுவாராக. அதற்குரிய வேலையை இப்பொழுதே கட்ட துவங்குவாராக. எது கவனிங்க, சில புதிய காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சுட்டு வந்திருக்கீங்க. கர்த்தர் இப்ப அதை குறித்து பேசுறது இல்லை. ஏற்கனவே இருந்து உடைஞ்சு போய் இருக்கல, சில புதுசா ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. என்கிட்ட பேசுங்க. இல்லை, இப்ப அந்த காரியத்தை ஆண்டவர் தொட போறது இல்லை. அது புதிய காரியம் நடக்கிற நேரத்தில் புதிய காரியம் நடக்கும். இப்ப கர்த்தர் எதை குறித்து பேசுறாருன்னா, ஏற்கனவே இருந்து நிர்மூலமாய் போயிருக்கல, அதை தேவனுடைய கரம் இப்ப பட போகிறது. அதுல இப்ப கர்த்தர் கரம் பட போகிறது. அதுல இப்போ கர்த்தருடைய கரம் பட போகிறது. அந்த பாரத்தோடு வந்திருந்தவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்பட்டதுல உங்க கரம் படட்டும் ஆண்டவரே. சொல்றீங்களா? உங்க கரம் படட்டும் ஆண்டவரே, உங்க கரம் படட்டும் ஆண்டவரே. நிர்மூலமாக்கப்பட்ட காரியத்துல உங்க கரம் படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆண்டவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். கவனிங்க, தேவன் எவைகளை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறார். மறுபடியும் சொல்றேன், தேவன் நம் வாழ்க்கையில் எவைகளை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் மறுபடியும் மீண்டும் கட்டுகிற 3 காரியங்கள். 3 காரியங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் மீண்டும் கட்டப் போகிறார். 3ஐயும் சொல்வதற்கு சமயம் இல்லைன்னு தெரியும். அந்த 3 குறிப்பை மட்டும் சொல்றேன். நம்பர் 1, என் கூட சேர்ந்து சொல்ல விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிர்மூலமானதை திரும்ப கட்டுவார். நிர்மூலமானதை திரும்ப கட்டுவார். 2வது சொல்லுங்க, அவாந்தரமானதை திரும்ப கட்டுவார். அவாந்தரமானதை திரும்ப கட்டுவார். 3வது சொல்லுங்க, மண்மேடானதை திரும்ப கட்டுவார். இப்போ மறுபடியும் உங்க உள்ளத்துக்குள்ள உள்வாங்கினவங்க மட்டும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற 3 காரியம். நம்பர் 1, நிர்மூலமானதை திரும்ப கட்டுவார். நம்பர் 2, அவாந்தரமானதை திரும்ப கட்டுவார். நம்பர் 3, மண்மேடாக்கப்பட்டதை திரும்ப கட்டுவார். உன் வாழ்க்கையில எது நிர்மூலமாக்கப்பட்டதோ அது திரும்பவும் கட்டப்படும். எது அவாந்தரமாக்கப்பட்டதோ அது திரும்பவும் கட்டப்படும். எது மண்மேடாக்கப்பட்டதோ அது திரும்பவும் கட்டப்படும். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம் மறுபடியும் எசேக்கியேல் 36:36. முதல் காரியத்தை மட்டும் சிலதை நம்ம கவனிக்கலாம். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை முதல் காரியம் அவர் எதை கட்டுவார்னு சொன்னேன்? நிர்மூலமானது. அப்படின்னா என்னங்க? நிர்மூலமாக்கப்பட்டதுன்னா என்ன? நிர்மூலமாக்கப்பட்டதுன்னா அது இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பில் அழிந்திருக்கிற பட்டணம், அழிக்கப்பட்ட பகுதி, இருந்த ஒன்று முற்றிலும் இல்லாமல் ஆக்கப்பட்டது. என் வாழ்க்கையில் இருந்த ஒன்று இப்பொழுது முற்றிலும் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னா அது இருந்ததுக்கான அடையாளமே இல்லாதபடி சத்துரு செஞ்சுட்டான். கவனிங்க, என் வாழ்க்கையில இருந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் யோபு சொல்றார் 8:18. யோபு 8:18 வாசிக்கலாமா? யோபு 8:18 சொல்றாரு, இருந்ததற்கான, கவனிங்க, அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின். ஒரு காரியம் நிர்மூலம் ஆயிருச்சுன்னா, ஐயா, ஒரு காலத்துல ஓங்கி இருந்தது, ஒரு காலத்துல ஆசீர்வாதமாய் உயர்ந்திருந்தது, அது இப்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு அதை நிர்மூலமாக்கி இருக்கிறான். ஒரு காரியம் நிர்மூலம் ஆயிருச்சுன்னா அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும். இனி நான் உனக்கு அந்த இடத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கான அடையாளமே இல்லை. நீங்க இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்களாங்கிறதுக்கு அடையாளமே இல்லாம ஆயிடுச்சு. நீங்க இவ்வளவு தூரத்தில் நீங்க இருந்தீங்களா? இந்த பிசினஸ் நீங்க தான் நடத்துனீங்களா? இதுதான் உங்க காரியமா? அதற்கான அடையாளமே இல்லாமல் ஆயிற்று. சகலமும் இருக்கிற அத்தனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டதுதான்
நிர்மூலமாக்கப்பட்ட காரியம். நல்லா கவனிங்க. இருந்த ஒரு காரியம் இல்லாமல் போய்விட்டது, அதற்கான அடையாளம் தெரியாமல் போய்விட்டது, அது முற்றிலும் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. வேதத்தில் சிலர் வாழ்க்கையில் அவர்களுடைய காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் அது முற்றிலும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கவனிக்கலாம். சங்கீதம் 89:40, சங்கீதம் 89:40. அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். நல்லா கவனிங்க. மதில்கள் தகர்க்கப்பட்டிருக்கு, அரணான ஸ்தலங்கள் பாழாக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ட்ராங் ஹோல்டுனா என்னங்க? ஸ்ட்ராங் ஹோல்டுனா உறுதியான பிடி, அல்லது அவனுக்கு இருந்த ஒரு கோட்டை, ஒரு பாதுகாப்பின் அரண் என்று சொல்லலாம். தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, அவனுக்கு அரணான கோட்டை, அவன் வாழ்க்கையில் மிகுந்த பாதுகாப்பாக எண்ணின காரியம், எது தனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவன் எண்ணினானோ, எது தனக்கு மிகுந்த அரணான கோட்டையாக இருக்கும் என்று எண்ணினானோ, எது தனக்கு உறுதியான அனுகூலமாக இருக்கும் என்று எண்ணினானோ, அது தகர்க்கப்பட்டிருக்கு, அது பாழாக்கப்பட்டிருக்கு, அது நிர்மூலமாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. எது எனக்கு பாதுகாப்பாக நான் நினைச்சேனோ அதுவே முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கு. எது கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும், எது இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது முற்றிலும் இடையிலேயே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் எனக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிற சில காரியங்கள்லாம் இருக்கும். இது இருந்தால் போதும், இது இருந்தால் போதும் என் வாழ்க்கையை நான் நடத்திடலாம், இது இருந்தால் போதும் என் குடும்பத்தை நான் நடத்திடலாம், இது இருந்தால் போதும் என் தொழிலை நடத்திடலாம் அப்படின்னு எதை நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, எதை என்னுடைய பிடி, எதை நமக்கு உறுதியான பாதுகாப்பு, எது நமக்கு அரணான கோட்டை, எது நமக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் உறுதியாக பிடித்திருக்கிறோமோ அது இடையிலேயே நிர்மூலமாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அது இடையிலேயே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இது எனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்பொழுது அது அழிக்கப்பட்டிருக்கு. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற உங்களில் சிலர் வாழ்க்கையில இது எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சேன், இது எனக்கு உறுதியான ஒரு அரண் என்று நினைச்சேன், இது எனக்கு மிகப்பெரிய சேஃப் ஹார்ட் என்று நான் நினைச்சேன், ஆனா இப்பொழுது அதுவே முற்றிலும் தகர்க்கப்பட்டிருக்கு. தகர்க்கப்பட்ட நிலைமையில அந்த காரியம், உங்களுடைய பாதுகாப்பு உடைக்கப்பட்ட நிலைமையில யாராவது அமர்ந்திருப்பீர்கள் என்றால் நிர்மூலமானதை கட்டுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீங்கள் மறவாமல் அமர்ந்திருக்கும்படி கேட்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சவுலுக்கு தப்பும்படி, அவன் ஜீவனை காத்து கொள்ளும்படி அவன் சில இடத்தை மட்டும் தனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சான். நல்லா கவனிங்க. தாவீது யூதேயாவில் எத்தனையோ இடம் இருந்தாலும் கூட சில இடங்கள் தனக்கு பாதுகாப்பு, சவுலின் கையிலிருந்து தன்னை பாதுகாக்கும்படி சில குறிப்பிட்ட இடத்தை தாவீது அவனுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. தாவீதுக்கு சில குறிப்பிட்ட இடங்கள் அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான இடமாக இருந்துச்சு. எல்லா இடத்தையும் நம்பல, குறிப்பிட்ட இடத்தை மட்டும் அவன் நம்பினான். இந்த இடத்துல போனா சவுலுக்கு தன்னை விலக்கி மறைத்து கொள்ளலாம், தன் ஜீவன் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்ட இடத்தை மட்டும் அவன் நம்பினான். அப்படி அவன் நம்பின, அவனுக்கு பாதுகாப்பு என்று அவன் நினைத்த, அவனுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்த ஒரு சில இடத்தை உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன், கவனிங்க.
1 சாமுவேல் 23:15 வாசிங்க. 15 வாசிங்க. 1 சாமுவேல் 23 எடுத்துக்கோங்க. 15 வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து 19 வாசிங்க. அதிலே 19. இப்ப சீப் வனாந்தரம் இருக்குல்ல, அதுல ஒரு காட்டிலே இருக்குல்ல, அது என்ன இடங்கிறத 19 வாசிங்க. பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள ஆகிலா, எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலா, அவனுக்கு தன்னை விலக்கி பாதுகாப்பதற்கு அவ்வளவு இடம் இருந்தும் தாவீது எங்க ஓடி போயா, எங்க போய் அவன் தங்கி இருந்தான்? ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா. நல்லா கவனிங்க. அந்த ஆகிலா என்னும் மலை இருக்கு பாருங்க, அந்த மலை காடு இது தனக்கு அரண் என்று தாவீது நம்பினான். ஆபத்து வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது சில காரியத்தை நமக்கு பாதுகாப்பு வேண்டும் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? சில நபர்களை தனக்கு பாதுகாப்புன்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? சில குறிப்பிட்ட இடத்தை நமக்கு பாதுகாப்புன்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? சில காரியம் நம்மை பாதுகாக்கும் என்று நம்ம உறுதியா நம்புறோம் தெரியுமா? அதே மாதிரி அன்றைக்கு ஜீவனை காக்கும்படி ஓடிக்கொண்டிருந்த தாவீது ஆகிலா என்னும் மலைக்காட்டு தனக்கு பாதுகாப்பாக அரணா இருக்கும் என்று நம்பி அங்க போய் அமர்ந்திருந்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவன் எந்த இடத்தை தனக்கு பாதுகாப்புன்னு நம்பி போய் அவன் அமர்ந்திருக்கிறானோ, பாதுகாப்பாக மறைந்திருக்கிறானோ, வேற யாரும் இல்லை, அந்த ஊருக்காரங்களே காட்டி கொடுக்காங்க அவனை. அந்த ஊர்ல உள்ளவங்களே அவனை காட்டி கொடுக்காங்க. செய்தி அனுப்புறாங்க சவுலுக்கு, நீ தேடிக்கிட்டு இருக்கிற தாவீத வேற எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாத, நேரா எங்க ஊருக்கு வா, இங்க இருக்கிற மலையில தான் அவன் இருக்கிறான்னு சொல்லி செய்தி அனுப்புறாங்க. 26 வசனம் வாசிங்க. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். தாவீதின் வாழ்க்கையில இது இப்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டது. அவன் எதை தனக்கு பாதுகாப்பு என்று எண்ணினானோ அது தகர்க்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டது. அங்கே அவன் தொடர்ந்து இருக்க முடியல. அங்கே இருந்து அவன் ஓட ஆரம்பித்தான். அங்கிருந்து அவன் மறுபடியும் எங்க போனான் தெரியுமா? 29 வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். எங்க? என்கேதி. இப்ப தாவீது அடுத்த இடத்துக்கு எங்க போறான்? என்கேதியில் உள்ள அரணிப்பான இடம். யூதயா வனாந்தரம் பெரிய வனாந்தரம். இருக்கிற வனாந்தரத்திலே யூதயா வனாந்தரம் தான் பெரிய வனாந்தரம். அந்த யூதயா வனாந்தரத்தில் எங்கேயுமே தண்ணி இருக்காதுங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கும். எங்கேயுமே புல் இருக்காது. ஒரே இடத்துல மட்டும்தான் புல் இருக்கும். எங்கேயுமே திராட்சை பழங்கள் இருக்காது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் திராட்சை பழங்கள் இருக்கும். மொத்த வனாந்தரத்தில் அந்த சொல்லுவாங்க தெரியுமா, பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் சொல்லுவாங்க தெரியுமா? அதுதாங்க என்கேதி. பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் என்கேதி. சுத்தியும் பாலைவனம். என்கேதிங்கிற ஒரு இடம் யூதயா வனாந்தரத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு சின்ன இடம். அதில் ஒரு சின்ன ஓடை போகும், ஒரு சின்ன அருவி ஊறும். அங்கே சுற்றியும் புல்கள், சுற்றியும் அங்கே சில பழங்களை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். தாவீது நினைச்சா என்கேதியில் போய் இப்போ நம்ம மறைஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் நமக்கு சாப்பாட்டுக்கும் சரி தண்ணிக்கும் சரி பிழைப்புக்கும் சரி பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு அங்கே போய் மறைந்து கொண்டான். நடந்து என்ன தெரியுமா? 24:1 வாசிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த போது இதோ தாவீது என்கேதி வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுக்கும் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? ஐயா கேக்குதா நான் சொல்றது? அதுக்கும் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளவுதான் ரகசியம் என்று இருந்தாலும் அதை சொல்றதுக்கும் ஒருத்தர் இருக்கத்தான் செய்வான். என்கேதி தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அது தனக்கு அரணிப்பான அரண் என்று நம்பி போனா அதையும் ஒருத்தன் காட்டி கொடுத்தான். புண்ணியவான அதையும் ஒருத்தன் போட்டு கொடுத்தான்.
இப்போ அடுத்த 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு மறுபடியும் கிளம்பி வாரான். எங்க? என்கேதிக்கு வாரான். இப்போ ஐயா முதல்ல ஆகிலா மலைக்கு போனான். ஆகிலா மலை தனக்கு பாதுகாப்பு என்று எண்ணினான். அதுவும் நிர்மூலமாக்கப்பட்டது. 2வது எங்க வந்தான்? என்கேதிக்கு வந்தான். அதுவும் நிர்மூலமாக்கப்பட்டது. இப்படி போற இடமெல்லாம் எதெல்லாம் தனக்கு பாதுகாப்பு என்று எண்ணினேனோ அது எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. அது எல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டது. இனி அது எனக்கு பாதுகாப்பு அல்ல. ஒரு முடிவெடுங்க. உள்ள வரும்போது எது உங்களுக்கு பாதுகாப்பு என்று உலக பிரகாரமாகவோ உறவு பிரகாரமாகவோ எதை சார்ந்து வந்தீர்களோ இப்போ ஒரு முடிவெடுங்க. அது எனக்கு பாதுகாப்பு அல்ல. அல்லேலூயா. இப்போ கடைசியில தாவீது இந்த நேரத்தில் ஒரு முடிவெடுக்கிறான். அதுதான் என்னுடைய மனதை உடைச்ச ஒரு காரியம். போற இடமெல்லாம் பாதுகாப்பா நினைச்சதெல்லாம் உடைக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டது. இப்போ தாவீது வேற ஒரு முடிவெடுக்கிறான். எடுக்கக்கூடாத ஒரு முடிவெடுத்தான். அபிஷேகம் பெற்றவன், அழைக்கப்பட்டவன், அல்லேலூயா, சிங்காசனத்தில் அமர்த்தப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த ஒரு மனுஷன் தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக 14 வருஷம் ஓடினான். அவன் எதெல்லாம் பாதுகாப்பாக நினைத்தானோ அத்தனையும் அவனை கைவிட்டது. அத்தனையும் தகர்க்கப்பட்டது. அத்தனையும் நிர்மூலமாக்கப்பட்டது. வேற வழி இல்லாம தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடாத ஒரு முடிவெடுத்தான். 27:1 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இப்ப அவனுக்கே நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. எதெல்லாம் தனக்கு பாதுகாப்பு என்று நினைச்சேனோ அது எல்லாமே சத்துரு உடைச்சுக்கிட்டே இருக்கான். எங்கேயுமே போய் பாதுகாப்பாக அமர முடியவில்லை. எங்கேயுமே அமர்ந்திருக்க முடியவில்லை. எங்க போனாலும் வந்துருதான். இப்ப கடைசியில இப்படியே போனா ஒரு நாள் சவுலின் கையில சிக்கி நான் சாகத்தான் போறேன். அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை பாருங்க. அவன் கையில சிக்கி நான் சாகத்தான் போறேன். அதனால இப்ப நான் என்ன முடிவெடுக்க போறேன்னா, நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும். எங்க போக? பெலிஸ்தரின். எங்க போக விரும்புறான்? ஒரு காலத்துல இந்த பெலிஸ்தனை வீழ்த்தியவன் தான் இந்த தாவீது. இந்த பெலிஸ்தனை வீழ்த்துவதற்காகவே இவன் கைகளை போருக்கும் இவன் விரல்களை யுத்தத்துக்கும் கர்த்தர் பயிற்றுவிச்சார். இந்த பெலிஸ்தியனை ஒரே கல்லால 7 பள்ளத்தாக்குல வீழ்த்தின இந்த தாவீது, இவனை கண்டு பெலிஸ்தியர்கள் அத்தனை பேரும் ஓடினார்கள். ஆனா இப்போ இந்த எதிரியினுடைய தேசத்திலேயே தன்னை மறைத்து கொள்ள, பிழைத்து கொள்ள அவன் முடிவெடுக்கிறான். அங்க போய் தப்பிச்சு கொள்ளலான்னு முடிவெடுச்சு போகக்கூடாத இடத்துக்கு போனான். போகக்கூடாது, வேற வழி இல்லை, ஜீவனை பாதுகாப்பதற்காக போனான். ஆனா அங்கேயும் அவனை இருக்க விடல தெரியுமா? அங்கேயும் அவனை விரட்டிட்டாங்க தெரியுமா? 10ஆம் வசனம், இப்போது நீ நாளைக்கு அதிகாலையில் உன்னோட வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்தில் வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றான். அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. ஐயா இப்ப நான் கவனிக்கணும்ல, முக்கியமான நேரம் இப்போதான் கவனிங்க. தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆகிலா மலைக்கு போறான். அதுவும் நிர்மூலமாக்கப்பட்டது. மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு என்கேதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுவும் தகர்க்கப்பட்டது. வேற வழி இல்லாம பெலிஸ்தியர் தேசத்துக்குள்ள போய் தன்னை காத்துக்கொள்ள மறைத்து கொள்ளுகிறான். அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். இப்போ கடைசியில தன்னை பாதுகாப்பதற்கு இந்த ஒட்டுமொத்த பூமியிலேயே எந்த ஒரு இடமில்லை என்று அலைஞ்சு திரிஞ்சு அவன் முடிவெடுத்து என்னை பாதுகாக்க, என்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு அரண், ஒரு கோட்டை இந்த பூமியில எதுவும் இல்லை என்று முடிவுக்கு வந்து விட்டான். தேடி அலைந்து இறுதியில் ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். முடிவுல ஒரே ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். அந்த இடத்தை கண்டுபிடித்த பின்பு அதற்கப்புறம் தாவீது சொல்லுகிறான், இத்தனை வருஷம் நான் போன
அத்தனை என்னுடைய பாதுகாப்புகள் தகர்க்கப்பட்டது. ஆனா தகர்க்கப்பட்ட என் வாழ்க்கையில மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற ஒரு தேவன் உண்டு. தேடி அலைஞ்ச என்னை பாதுகாக்கிற ஒரு அரண் உண்டு. என்னை பாதுகாக்கிற ஒரு கோட்டை உண்டு. என்னை தப்புவிக்கிற ஒரு அடைக்கலம் உண்டு. கடைசியில் அவன் கண்டுபிடிச்ச அந்த அரண், அந்த கோட்டை, அந்த அடைக்கலம் எது தெரியுமா? சங்கீதம் 18:2 வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டை, அடியாளத்திலிருந்து வாசிக்கணும். ஏன் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிறேன். துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த என்னை தப்புவிக்கிற, என்னை காப்பாற்றுகிற, என்னை உயிர்ப்பிக்கிற, என்னை முற்றிலும் மூடி மறைக்கிற ஆகில அல்ல, எங்கேதி அல்ல, பெலிஸ்தியர் சேனை அல்ல. என்னுடைய உண்மையான அரண் என்ன தெரியுமா? என்னை பாதுகாக்கிற உண்மையான கோட்டை என்ன தெரியுமா? என்னை பாதுகாத்து தப்புவிக்கிற உயர்ந்த அடைக்கலம் என்ன தெரியுமா? கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம். கண்ணை மூடி வாயை திறந்து அத்தனை பேர் அறிக்கையிடுங்க. எல்லாரும் அறிக்கையிடுங்க. கர்த்தரின் நாமம், என்னை பாதுகாக்கிற அரண் கர்த்தரின் நாமம், என்னை பாதுகாக்கிற கோட்டை கர்த்தரின் நாமம். ஆகிலா நிர்மூலமாக்கப்பட்டாலும், எங்கேதி நிர்மூலமாக்கப்பட்டாலும், பெலிஸ்தியர் அந்த தேசம் நிர்மூலமாக்கப்பட்டாலும், நிர்மூலமானதை கட்டி எழுப்புகிற தேவன் தாவீது வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்தா. தாவீதே, உன் பாதுகாப்புக்காக எங்கெங்கெல்லாம் போனையோ எல்லாமே தகர்க்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டது. இப்பொழுது உன்னை பாதுகாக்கும்படி நான் உனக்கு மறுபடியும் நிர்மூலமாக்கப்பட்டதை எடுப்பித்து கட்டுகிறேன். உனக்கு ஒரு அரணிப்பான அரணை கட்டுகிறேன், ஒரு கோட்டையை கட்டுகிறேன், ஒரு அடைக்கலத்தை கட்டுகிறேன். அது வேற யாரும் இல்லை, நானே உன் அரண், நானே உன் கோட்டை, நானே உன் உயர்ந்த அடைக்கலம். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அத்தனை பேரும் அறிக்கையிடுங்க பார்க்கலாம். நீரே என் அரண், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை. இப்போ ரெண்டாவது காரியத்துக்குள்ள போகும்படி நான் ஏவப்படுகிறேன். கவனிங்க, ரெண்டாவது குறிப்பு. ரெண்டாவது எதை கட்டுவேன் கர்த்தர் சொன்னார்? அவாந்தரமானதை. எசேக்கியேல் 36:10 மறுபடியும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:10. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். எப்படின்னா பட்டணங்கள் குடியேற்றப்படும். எப்படி ஐயா குடியேற்றப்படும்? எல்லாமே போய் கிடக்க. அதுக்குத்தான் பதில் அடுத்த வார்த்தைகளை சொல்றாரு கர்த்தர். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். அவாந்தரமான என் வாழ்க்கை கட்டப்படும், அவாந்தரமான என் பிள்ளை காரியம் கட்டப்படும், அவாந்தரமாக்கப்பட்ட அத்தனையும் கட்டப்பட போகிறது. ஆவியானவர் இறங்கி இப்பொழுது அசைவாடுவாராக. இப்பொழுது ஒரு ஜெபம் பண்ணுவோம். அவாந்தரமாக்கப்பட்டதன் மேல தேவன் அசைவாடுவாராக. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக, ஜீவன் உண்டாவதாக, மறுபடியும் அது எடுப்பித்து கட்டப்படுவதாக. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அவாந்தரமானது அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வேஸ்டா போச்சு. ஆங்கிலத்தில் வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. வேஸ்டா போச்சு, வீணா போச்சு. சில முயற்சிகள் வீணா போச்சுல உங்க வாழ்க்கையில. சில காரியங்கள் எல்லாம் வீணா போய் தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இனிமே அதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற நினைப்போடு தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இனி இந்த விஷயத்தின் மேல இதுக்கு மேல முயற்சி எடுக்க முடியாது. இதுக்கு மேல இதுல செலவழிக்கிறதுக்கு முடியாது. இதுக்கு மேல இந்த காரியத்துல பணத்தை போடுறதுல வீண். இதுக்கு மேல இதுல பணம் போட்டு செலவழிச்சு இன்வெஸ்ட் பண்ணி இந்த காரியத்தை எடுப்பிக்கணுங்கிற நினைப்பு வேஸ்ட். இனி செய்யாத.
மனுஷர்கள் எதற்கு உற்சாகப்படுத்துவாங்கன்னா, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்கலாம் உற்சாகப்படுத்துவாங்க. புதுசாக ஒரு வீடை கட்டு வைக்கனா அதில் அவங்க முன் வருவாங்க. ஆனால் இந்த ஏற்கனவே வீணா போன காரியம் இருக்கு பாருங்க, சில காரியங்களை பல நாட்களாக முயற்சி எடுத்து அதில் எந்த பலனுமே பார்க்காம கடைசியில் கைவிட்டு போய் தோற்று போய் வெக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை பல நாட்களாக தூர்த்து போய் பல நாட்களை அது மூடப்பட்டு மறுபடியும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுல மனுஷன் சொல்லுவான், எதுக்கு இந்த வீணான காரியம், மறுபடியும் இந்த காரியத்தை நீ செய்யாத, மறுபடியும் இதில் பணத்தை போடாத, மறுபடியும் கால் வைக்காத, ஏன்னா இனிமே இதில் எவ்வளவு போட்டாலும் அது வேஸ்ட். சொல்லுங்க, இனிமே அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது, இனிமே அதுக்கு எவ்வளவு எனர்ஜியை கொடுத்தாலும் அது. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்போடு சில பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, சில குடும்பம், தகப்பன் தாய்மார்கள், சகோதர சகோதரிங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இனிமே இது வேஸ்ட், எல்லாமே வீணா போச்சு, அதனால இனிமே பயன்படாது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, அவாந்தரம் அப்படின்னா பயன்படாது. அப்படிப்பட்ட பாதிப்போடு இந்த இடத்துல நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? சில காரியம் பயன்படாததுனால, உங்க வாழ்க்கையில சில முயற்சிகள் வீணா போனதுனால, சில காரியம் வேஸ்ட் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டதுனால ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க உறவினர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா? தூர வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய மதிப்பு கீழே தாழ்த்தப்பட்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அவாந்தரமான காரியத்தில் என் கரம் படுகிறது. இந்த காலை நேரத்தில் எது நீ வீண், உன் பார்வையில் அது வீண், உன் பார்வையில் அது பயன்படாது, உன் பார்வையில் அது ஒதுக்கப்பட்டது, ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது கட்டப்படும். நான் சொல்லல, எசேக்கியேல் 36:10 கர்த்தர் சொல்லி வச்சிட்டாரு, அது கட்டப்படும். அவாந்தரம் கட்டப்படும், வீணானது கட்டப்படும், வேஸ்டா போனது கட்டப்படும். ஓ முயற்சி வேஸ்டா போச்சுன்னு உட்கார்ந்திருக்கல, அது மறுபடியும் கட்டப்பட போகிறது. இது திடீரென்று இந்த நிலைமைக்கெல்லாம் வரல. ஏற்கனவே நல்ல பயன்பட்ட ஒரு காரியம், ஏற்கனவே நல்ல பயன்பட்ட ஒரு காரியம் இடையில தான் இது வீணா போச்சு. இடையில தான் இது பயன்படாத அளவுக்கு இது அவாந்தரமா மாறி போச்சு. ஒரு காலத்தில் கனத்துக்குரியவர்களா இருந்தவர்கள் சில காலம் கழித்து உங்க மூலம் எந்த விதமான நன்மையும் வரல அப்படிங்கிற உடனே இப்ப அதே ஊர்ல உங்களை எப்படி பார்க்கறாங்கன்னா கனவீனப்படுத்துறாங்க. அதே பகுதியில் ஒரு நாள் உங்களை கொண்டாடினவர்கள் இன்றைக்கு உங்களை கனவீனப்படுத்துறாங்களா? அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி அவாந்தரமாக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு பகுதி அவாந்தரமாக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு உங்களை கனப்படுத்தினவர்களே உங்களை இன்னைக்கு கனவீனப்படுத்துறாங்க. இந்த நிலைமையில யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னா கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறாரு. உன் பார்வையில் அது வீணா போச்சு, என் பார்வையில் அது மறுபடியும் கட்டப்பட போகிறது. சத்துரு, கவனிங்க, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில எதை அவாந்தரமாக்கணும் அப்படின்னா, ஏசாயா சொல்றாரு 64:11, ஏசாயா 64:11, எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கவனிங்க, இவங்களை சந்தோஷப்படுத்தின ஒரு 2 வார்த்தை இங்க உள்ள இருக்கு. ஒண்ணு மகிமையான, உள்ள இருக்கா? இந்த வசனத்துக்குள்ள நான் சொல்ற வார்த்தை இருக்கா? மகிமையான. ஒரு காலத்துல இவங்க காரியம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? மகிமையான. 2வது ஒரு வார்த்தை இன்பமான, உள்ள இருக்கா? உள்ள இருக்கா? நினைச்சாலே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு காலத்துல இது இருந்துச்சு. மகிமையான காரியமா இருந்தது, இன்பத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமா இருந்தது. இன்னைக்கு அது பாழாய் போய் அது அவாந்தரமாக பயன்படாத நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படி உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் அப்படி ஏதாவது இருக்கா? மகிமையா இருந்தது, இன்பத்தை கொடுத்தது, இன்றைக்கு அது அவாந்தரமாக்கப்பட்டிருக்கா? முன்னாலனா உங்க
பேரை சொன்னாலே உங்களுடைய சாதனையை அவங்களால மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நீங்க குறிப்பிட்ட காரியங்கள்ல நீங்க சாதனையாளர்களாக இருந்திருப்பீங்க. குறிப்பிட்ட காரியத்தில் சில காரியத்தோடு உங்களை பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு விசேஷம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு. உங்க பேரை சொல்லும் பொழுதே அதை நினைப்பாங்க. உங்க பேரை சொல்லும் பொழுதே அந்த விசேஷம் சொல்லப்பட்டது. அந்த விசேஷமான காரியம் எல்லாராலும் சொல்லப்பட்டது. ஆனா இப்போ அது பயன் தராம போனதுனால இப்போ உங்க வாழ்க்கையில் அது வெறுமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு காரியம் ஒரு காலத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தது, உங்களுக்கு கனத்தை கொடுத்தது, மகிமையை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அது பயன்படாம இருக்கு. சில பிள்ளைங்கள்லாம் இங்க படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, அல்லது சிலர் படிச்சு அந்த படித்த அந்த சர்டிபிகேட், அந்த கிராஜுவேஷன், அந்த பட்டம் ஒரு நாள் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தது. ஆனா இப்போ அந்த பட்டம், அந்த சர்டிபிகேட் வெறும் பேப்பராக உங்க வீட்டில் இருக்குது. பயன்படாத அளவுக்கு அது உங்க வீட்டில் கிடக்குது. அப்படி யாரோ சிலர் பிள்ளைங்க வாழ்க்கையில அப்படி நினைச்சு நினைச்சு நீங்க தினமும் நீங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வெறும் பேப்பரா இருக்கே, வெறும் பேப்பரா தான் என் வாழ்க்கையில இருக்குது, வெறும் பேப்பரா போயிருக்குது. இதாங்க அவாந்தரம், பயனற்ற நிலைமை. கர்த்தர் சொல்றாரு, அந்த அவாந்தரம் திரும்பவும் கட்டப்பட போகிறது. அந்த அவாந்தரம் நீ பேப்பர்னு சொல்றேல, அது மறுபடியும் அந்த மகிமையான காரியமாக, உன்னை மகிழ்ச்சியாக்குற காரியமாக உன் வாழ்க்கையில திரும்ப பண்ண இந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அவனே குறித்து வர்ணிக்கும் பொழுது மனசு உடையுது. சில வார்த்தையில மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 16:15 யோபு 16:15 நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். என் மகிமை எங்க இப்ப கிடக்கு? புழுதியில. என் மகிமை, யோபுவின் மகிமை இப்ப எங்க கிடக்கு? புழுதியில. கவனிக்கிறீங்களா? வசனம் வாசித்து முடிச்சாச்சு. ஒரு காலத்துல யோபுவின் மகிமை கொம்பை போல் உயர்ந்திருந்தது. யோபு நடந்து போனார்னு வைங்களேன், அவர் தெருவில் வயதுக்கு மூத்தவர் கூட எழும்பி நிற்பாங்க, வேஷ்டியை இறக்கி விடுவாங்க, துண்டை இடுப்புல கட்டுவாங்க. ஆனா இதே யோபுவுடைய நிலைமைய பிந்தின நாட்கள்ல 19:18 வாசிங்க. அதிலே 19:18 வாசிங்க. சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனா இப்போ மகிமை புழுதியில தள்ளப்பட்டதுனால, மகிமை கொம்பை போல் உயர்ந்திருக்கும் பொழுது எல்லாரும் கனப்படுத்தினாங்க. ஆனா இப்போ அப்படியே மகிமை புழுதியில தள்ளப்பட்டதுனால, வீணாய் போனதுனால, கவனிங்க, சின்ன பிள்ளைங்க கூட, வயசு குறைவானவங்க கூட அசட்டை பண்றாங்க. அவன் நடந்து போறாங்க. ஒரு காலத்துல எழுமி நின்னவங்க இப்ப கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசுறாங்க. ஒரு காலத்துல இவனை எழுத்து பேசாதவங்க இப்ப எழுத்து பேசி நீ யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பேரை கூட சொல்ல யோசிக்கிறவங்க இப்போ அவனை அசட்டை பண்ணி கனவீனப்படுத்துறாங்க. ஏன்னா இப்போ அவன் மகிமை குப்பையில போடப்பட்டிருக்கு. அவன் நிலைமை தலைகீழாய் மாறி இருக்கிறது. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைமை குறுகின காலத்தில் தலைகீழாய் மாறிவிட்டது. தலைகீழாய் போயிருச்சு. எல்லாம் புழுதியில மண்ணை போல் போடப்பட்டிருக்குது. நீ யார் என்று உன்னை கனவீனப்படுத்துறாங்க. அவாந்தரமாக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கனவீனப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளையே, புழுதியில போடப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த ரட்சகுடைய கண்கள் இந்த ஒட்டுமொத்த ஆலயத்துல ஓ மேல மட்டும்தான் இந்த கால நேரத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படியே விட்டு விடல. யோபின் வாழ்க்கை அவாந்தரமாகவே போய்விட தேவன் விடவில்லை. ஏன்னா இந்த தேவன் அவாந்தரமான ஸ்தலங்களை மறுபடியும் கட்டுவித்து தூக்கி விடுகிற கட்டை. அல்லேலூயா. இதே பாதையில போகிற இந்த கால நேரத்தில் இங்க யாராவது உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, கர்த்தர் யோபுவுக்கு செய்த காரியத்தை சொல்லுகிறேன். 40:10 ஆண்டவர் யோபுவின் காரியத்தை மறுபடியும் எப்படி கொண்டு வராரு பாருங்க. இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு. அத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, எந்த ஊர்ல
உன்னை கனவீனப்படுத்தினாங்களோ, உன் மகிமை புழுதியில போடப்பட்டதோ, இப்போ அவனுக்குன்னு ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் முக்கியத்துவம் உனக்கு திரும்ப வருகிறது, உன் அலங்காரம் உனக்கு திரும்ப வருகிறது, உன் மகத்துவம் உனக்கு திரும்ப வருகிறது, உன் மகிமை உனக்கு திரும்ப வருகிறது, உன் கனம் உனக்கு திரும்ப வருகிறது. இந்த வசனத்துல அத்தனை காரியம் சொல்றாரு பாருங்க. முக்கியத்துவம், அப்புறம் மகத்துவம், அப்புறம் அலங்காரம், அப்புறம் மகிமை, அப்புறம் கனம். இழந்தது ஒன்னே ஒண்ணு, ஆனா கர்த்தர் திரும்ப தந்தது 5 மடங்க திரும்பவும் கொண்டு வந்தாரு, மறுபடியும் கொண்டு வந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மறுபடியும் அவன் மகிமை அவனுக்கு வந்துச்சு, அவன் கனம் அவனுக்கு வந்துச்சு, அவன் ஸ்தானம் அவனுக்கு வந்துச்சு, அவன் முக்கியத்துவம் அவனுக்கு வந்துச்சு. எப்படிப்பட்ட முக்கியத்துவம் அவனுக்கு வந்துச்சு? அவனுக்கு முதல்ல இருந்துச்சோ அது மறுபடியும் வந்தது. கேளுங்க, யோபுவை கேளுங்க. எந்த ஊர்ல மகிமை புழுதியில போடப்பட்டதோ அதே ஊர்ல மகிமை திரும்ப உனக்கு வந்தது. எந்த ஊர்ல உன்னுடைய கனம் கனவீனப்படுத்தப்பட்டதோ, உன்னுடைய அலங்காரம் அலங்கோலமாய் மாறியதோ, எந்த ஊர்ல அத்தனை அசட்டை பண்ணப்பட்டதோ அதே ஊர்ல அந்த முக்கியத்துவத்தை தேவன் திரும்ப கொண்டு வந்தாரு. ஐயா, ஆண்டவர் மறுபடியும் கட்டுவிக்கிற விஷயத்துல அவர் ஒரு காரியத்தை மறக்க மாட்டார், மாற மாட்டார். எப்படி செய்வார் தெரியுமா? அவாந்தரமானது திரும்ப கட்டும் பொழுது விழுந்து போன மகிமை, விழுந்து போன முக்கியத்துவம், விழுந்து போன உங்க வீட்டில் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு, இப்போ உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு நாள் நல்ல ப்ரொமோஷன்ல கணத்துக்குரிய சீட்டில் இருந்தீங்க, இடையில ஏதோ சில சம்பவங்கள் ஆகி டீ ப்ரொமோஷன் ஆகி இப்போ யாரும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதே இடத்துல உன் முக்கியத்துவம் திரும்ப உனக்கு, உன் கனம் திரும்ப உனக்கு. ஏன் இதெல்லாம் நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். யார் முன்பதாக நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பா. யார் உங்களை ஏறி மிதித்து கனவீனப்படுத்தி காரி துப்பினார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பான். ஏன் தெரியுமா? அவர்கள் மத்தியில் உங்கள் மகிமையை திரும்பி கொண்டு வர, விழுந்து போன அவாந்தரமான ஸ்தலங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்ட அவர்கள் மத்தியில் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை கூட சொல்றேன். உங்களுக்கு எதிரிட்டு வந்த அத்தனை பேரும் உங்கள் மகிமை உங்களுக்கு திரும்ப வந்தது என்று, பாழாய் போன அவாந்தரமாக்கப்பட்ட உங்கள் காரியம் திரும்ப வந்ததென்று அவர்கள் எங்கேயோ இருந்து, ஓ இவன் மறுபடியும் எழும்பிட்டான், இவன் காரியம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, இவங்க குடும்பம் எழும்பிருச்சு, இப்போ இவன் பிள்ளை நல்லா இருக்கான், இவன் தொழில் இப்போ நல்லா இருக்கு, இவன் இப்போ நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான் அப்படின்னு உங்களிலிருந்து 1000 மைல் தூரத்தில் நின்று காதால கேள்விப்பட மாட்டார்கள், எதிரே நின்று கண்ணால பார்ப்பார்கள். அத்தனை பேரும் காதால கேள்விப்பட மாட்டார்கள், கண்ணால பார்ப்பார்கள், கண்களால் பார்ப்பார்கள். யோபுவினுடைய முக்கியத்துவம் திரும்ப வரும்பொழுது கண்களால் பார்த்தார்கள். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எது வீணா போச்சு, பாழா போச்சு, வேஸ்டா போச்சு, அவாந்தரமாச்சு நீங்க சொல்றீங்களே, கர்த்தர் அதை மறுபடியும் எடுப்பித்து கட்டும் பொழுது அன்னைக்கு தூசித்த அத்தனை பேரும் கண்களால் பார்ப்பார்கள். இனிமே இது வீண் அப்படிங்கிற எண்ணத்துல யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றார், இல்ல இன்னும் அதற்குள்ள நான் ஜீவனை தரப்போறேன், அது மறுபடியும் எழும்பும். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தில் ஜெபாலய தலைவன் இயேசுவிடத்தில் ஒரு ஜெபம் பண்றான். ஜெபாலய தலைவன் பண்ண ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணா? என் மக சாக கிடக்கிறா, அவ சாகிறதுக்குள்ள நீங்க கைய வைங்க, அப்பொழுது அவள் பிழைப்பா. ஒரே ஜெபம். என் குமாரத்தி மரண அவஸ்தை. மார்க் 5:22-23 வாசிங்க. அப்பொழுது ஜெபாலய தலைவர்கள் ஒருவனாகி யவீரு என்பவன் 23, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் அவள் மேல் உமது கைகளை வையும். வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், கையை வச்சாலே போதும், நடக்கும். அவன் விசுவாசத்தை பார்த்துக்கலாம். ஐயா, இப்போ விசுவாசம் மேல நிக்கி, ஜெபம் மேல நிக்கி, வைராக்கியம் மேல நிக்கி.
தைரியம் மேல நிக்கி. இப்ப அவன் ஜெபிச்சுட்டான். அடுத்த வசனம், அவர் அவனுடைய கூட போனார். எதுக்கு போறாரு? சாக கிடக்கிற மகளை பிழைக்க வைக்க போறாரு. அவன் எதற்காக ஜெபிச்சானோ அந்த ஜெபத்தை நிறைவேற்ற, ஜெபத்துக்கான பதிலை கொடுக்க கர்த்தர் போறாரு. இப்போ என்ன கவனிங்க, வீட்டில் போய் மற்றதை வாசித்துக்கோங்க. போய்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தி குறுக்க வந்துட்டான். ஏன்னா அவளுக்கு பிரச்சனை 18 வருஷம். அதனால அவ குறுக்க வந்து அவரை தொட, வல்லமை பரப்பட, சுகமடைஞ்சோட போனாலா சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்ப இங்க ஒருத்தனுக்கு மனசெல்லாம் பதறுது. யாருக்கு? என் வீட்டில் என் மகன் சாக கிடக்கிறான். சாக கிடக்கிற நேரத்தில் சாட்சி சொல்லணும். இந்த சாட்சி சொல்றதுலையும் ஞானம் வேணும், பார்த்துக்கோங்க. சாட்சி சொல்றதுலையும் ஞானம் வேணும். சரி, இப்போ ரொம்ப உள்ள போக வேண்டாம், கவனிங்க. இப்போ இவன் சாக கிடக்கிறா, இவன் மனசு பதறுது. இப்போதான் இவன் வந்து ஆண்டவரே 18 வருஷம் கஷ்டப்பட்டேன், அந்த மருத்துவர்கிட்ட போனேன், இந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த வைத்தியர்கிட்ட போனேன். இப்போ இவன் நினைக்கிறான், இப்போ இவ்வளோ விளக்கம் தேவையா? சுகம் அடைஞ்சிட்டல, வீட்டை பார்த்து போக வேண்டிய என்ன? இப்போ இவன் மனசெல்லாம் பதறுது. இப்போ சாட்சி சொல்லி கடைசியில் ஆண்டவரும் சரி அப்படின்னு ஆண்டவர் தைரியப்படுத்தி கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். இந்த சாட்சி முடிகிறதுக்கு முன்னாடி இவன் காதுல ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா? அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். சொல்லி முடிஞ்சு. உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னால விசுவாசம் மேல இருந்துச்சு, ஜெபம் மேல இருந்துச்சு, தைரியம் மேல இருந்துச்சு. இப்ப இதை கேட்ட உடனே அடுத்த வார்த்தை கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? பயப்படாத. அது வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே, அவன் கேட்டானோ இல்லையோ இயேசு இதை கேட்கிறாரு. உன் பிரச்சனையை நீ கேட்கிறே இல்லையோ உன்னுடைய தெய்வம் கேட்கிறாரு. இயேசு கேட்ட உடனே சொன்ன பெரிய பிரசங்கம் ஒரே வார்த்தை சொன்னாரு, பயப்படாதே. அப்புறம் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. காரணம் என்ன தெரியுமா? இப்போ வார்த்தை வந்த உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, இனிமே போதகரை வருத்தப்படுத்த வேண்டும். என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமே நீ என்ன முயற்சி எடுத்தாலும் வீண். என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமே ஜெபம் பண்ணி வீண், இனிமே விசுவாசமா இருந்து வீண், இனிமே ஆலயத்துக்கு போய் வீண், இனிமே அவரை பின்பற்றி வீண், இனிமே அவரை வருத்தப்படுத்தாத, இனிமே எந்த முயற்சி எடுத்தாலும் வீண். ஏன்னா எல்லாம் போச்சு. இருந்த கொஞ்சம் நம்பிக்கை போச்சு. அன்னைக்கு ஜெபிக்கிற நேரத்துல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, உயிர் இருந்துச்சு, கொஞ்சம் நம்பிக்கை ஜெபம் பண்ண. இப்ப அது போச்சு. இப்ப என்ன முடிவு வந்துருச்சு தெரியுமா? இனி வீண். யாரோ சிலர் இங்க இருக்கிறீங்க, பாதிப்பு அதிகமானதுனால, எதிர்பார்த்ததை விட பாதிப்பு அதிகமானதுனால இப்ப முடிவுக்கு வந்துட்டீங்க. இனி ஜெபம் பண்ணி வீண், இனி விசுவாசத்தோடு இருந்து வீண், இனி பக்தியோடு இருந்து வீண், இனி எதை செய்தாலும் வீண். இனிமே இந்த காரியத்தில் முயற்சி எடுக்க வேண்டாம். அது அவாந்தரமாக்கப்பட்டது, அது பயன்படாம போச்சு, அது வீணா போச்சு. உங்க பார்வையில தான் அது வீணா போச்சு. ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய பார்வையில மறுபடியும் அதற்கு ஜீவனை கொண்டு வர இந்த தேவனால முடியும். எது வீண் என்று அவன் நினைத்தானோ கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை செய்தார். 41 வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? அடுத்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க, வாசிக்கட்டும். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உடனே 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 சிறு பெண் எழுந்து நடந்தார். என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே அவாந்தரமாக்கப்பட்ட காரியம் கட்டப்பட்டது. உடனே எது வீண் என்று நினைச்சேனோ அதற்குள்ள ஜீவன் வந்தது. எது வீண் என்று நினைக்கிறாயோ அதற்குள்ள ஜீவன் வரப்போகிறது. அது வீண் என்று நினைக்காத, உடனே கட்டப்படும். உன் காரியம் மறுபடியும் எழுப்பப்படும், மறுபடியும் உயிரோடு வரும். அந்த வாழ்க்கை மறுபடியும் திரும்பும், அந்த குடும்பம் எழும்பும். அல்லேலூயா.
இப்போ வெளியே போய் சொல்றான், என்ன சொன்னான் தெரியுமா? நான் எதை வீண் நினைச்சேனோ, எது இனிமே முயற்சி எடுக்க வேண்டாம் நினைச்சேனோ, அது இப்பொழுது மறுபடியும் எழும்பி நிற்கிறது. ஏன் தெரியுமா? இவர் அவாந்தரமாக்கப்பட்டதை திரும்ப கட்டுகிறவர், அவாந்தரமாக்கப்பட்ட காரியத்தை திரும்ப கட்டுகிறவர். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சு ஜெபிக்க போலாம். இந்த நேபுகாத்து நேச்சார் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? ஒருத்தர் இருந்தான் தெரியுமா? வல்லரசு, கோல்டன் கிங்கும்பாங்க அவனுக்கு பேர். அவன் மகிமையில் பயங்கரமான மகிமை உள்ள, வல்லமை உள்ளவன், பராக்கிரமம் உள்ள, மகிமை உள்ளவன், அவ்வளோ பெரிய மகிமை உள்ள அவன் கோல்டன் கிங்கு. அவன் கீழே தள்ளப்பட்டு மிருகத்தை போல் புல்ல தின்னான் இருக்கு. வசனம் வாசிக்கீங்களா? பனி அவன் மேல் பெய்ததுன்னு இருக்கு. வசனம் வாசிருக்கீங்களா? அவன் மகிமை அவனை விட்டு போயிட்டு இருக்கு. வசனம் வாசிருக்கீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட அவன் வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 4:36 தானியேல் 4:36 சொல்லுகிறது, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அடுத்த வசனம், என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. எனக்கு திரும்பி வந்தது. ஐயா ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்நிய அவனுக்கே மகிமையை திரும்பி வர வைப்பாரானா, நீ அவருடைய பிள்ளை, அவருக்காய் காத்திருக்கிற பிள்ளை, அவருக்காக அமர்ந்திருக்கிற பிள்ளை, அவர் பாதத்திலேயே நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளை. திரும்பி வரும், திரும்பி கட்டப்படும், திரும்பி ஒரு வாழ்க்கை கட்டப்படும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? முழங்கால் பண்ணிடுவோம். திரும்பி வரும். அவாந்தரமாக்கப்பட்ட காரியம் திரும்பி வரும். யோபுவுக்கு மகவாந்தரமாக்கப்பட்டது திரும்பி வந்துச்சு. வேதத்தில் யாரையுமே கர்த்தர் அதே நிலைமையில கடைசி வரைக்கும் வைக்கல. இப்படியே உன் வாழ்க்கை போய் இந்த அவமானத்தோட இடிக்கப்பட்ட நிலைமையிலேயே உங்க வாழ்க்கை முடிஞ்சிரும்னு மட்டும் நினைக்காத. இல்லை, முடிகிற நேரத்தில் ஒரு விடியம், முடிகிற நேரத்தில் ஒரு விடிவு உண்டு. ஆண்டவர் முடிவின் நேரத்தில் ஒரு விடிவை தருகிறவர், ஒரு அந்தகாரத்தின் நேரத்தில், ஒரு அஸ்தமனத்தின் நேரத்தில் ஒரு அருணோதயத்தை தருகிறவர். அவாந்தரமாக்கப்பட்ட காரியம் கட்டப்படும். விசுவாசிக்கிற அத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்தி, அல்லேலூயா அல்லேலூயா. இனிமே வேஸ்ட்னு எதை நினைச்சீங்க அதை இப்போ கர்த்தருடைய பாதத்துக்கு கொண்டு வாங்க. இனி இதற்கு முயற்சி எடுப்பது வீடுன்னு எதை நினைச்சீங்க அதை மறுபடியும் கொண்டு வாங்க. அவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க, அவர் பாதத்துக்கு கொண்டு வாங்க. பரலோக பிதாவே, அவாந்தரமான ஸ்தலங்கள் மறுபடியும் கட்டப்படும் உங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலையும், அவர்கள் குடும்பத்தில், அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எது வீணாய் போய் பாழாய் போய் கிடக்கிறதோ, நிர்மலமாக்கப்பட்டு அவாந்தரமாக்கப்பட்டு கிடக்கிறதோ, திரும்பவும் அதை கட்டப்படட்டும். இந்த வருஷ இறுதியில ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த சாட்சியை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, இந்த சாட்சியை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உங்க கரமே அதை செய்வதாக நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.